அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் தொழிலதிபர் வீட்டில் 140 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சென்னை புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோயில் அருகே பிரபல தொழிலதிபர் வீட்டில் நள்ளிரவில் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 140 சவரம் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் கொள்ளையடித்து சென்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோயில் பாரதியார் தெருவில் வசித்து வருபவர் ரதீஷ். இவர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தி வருகிறார். சதீஷ் தனது குடும்பத்துடன் நேற்று இரவு தனது சொந்தக்காரர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இன்று காலை நிகழ்ச்சி ஒன்றிற்கு பங்கேற்பதற்காக வீட்டிற்கு வந்த நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு இருப்பதும் உள்ளே அனைத்து பொருட்களும் களையப்பட்டு வீட்டில் இருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 140 சவரம் தங்க நகை, வெள்ளி பொருட்கள் கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து ரதீஷ் மரமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் வண்டலூர் சரக காவல் உதவி ஆணையர் ராஜு அருண் பிரின்ஸ் தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த விசாரணையை துவங்கியுள்ளனர். தற்போது வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்த இடங்களில் கைரேகை நிபுணர்கள் ஆதார தடயங்களை வைத்து சேகரித்தும் வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.